ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போன வீடியோ வந்துட்டு பாருங்க. பாரதிதாசன் பார்ட் 1 வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் பாதியிலே வீடியோ கட் ஆயிடுச்சு. அது வந்துட்டு அதோட தொடர்ச்சியாக இதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பழைய புத்தகங்களுடைய செய்திகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இதில் வந்துட்டு இந்த ஒரு வரிகளை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அதோட தொடர்ச்சியை பார்த்துடலாம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் திருவள்ளுவரை புகழ்ந்திருக்காரு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு யாருன்னா பாரதியார். இதே வந்துட்டு பெற்றதால் பெற்றது அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்துட்டு பாரதிதாசன் அவங்க. சரிங்களா? இந்த இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். 11th இருங்க வரேன். 11th புக்கில் வேற என்னன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? பாரதிதாசன் அவர்களும் மயிலை சீனி வெங்கடசாமி அவங்களும் எதுல போவாங்க அப்படின்னா ஒரு ஓடத்துல வந்துட்டு போவாங்க. எங்கன்னா பக்கிங்ஹாம் கால்வாயில அவங்க போவாங்க. அப்ப வந்துட்டு அவங்க இது 12th தானே இது? ஆமா 12th வந்துட்டு 151ஆம் பக்கத்துல, அப்புறம் வந்துட்டு 107ஆம் பக்கத்துல இருக்கும் பாருங்க. இது வந்துட்டு 151 154 இது பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து வந்துட்டு 107ல இருந்ததான் நம்ம வந்துட்டு பாருங்க. பாரதிதாசன் வந்துட்டு பக்கிங்ஹாம் கால்வாயில மயிலை சீனி வெங்கடசாமி அப்புறம் பா ஜீவானந்தம் இவங்களோட வந்துட்டு படகு பயணம் பண்றாரு. அதை வந்துட்டு ஒரு கவிதையா எழுதுறாரு. அந்த கவிதை எதுல இருக்குன்னா மாவலிபுர செலவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல கவிதையாக்கிட்டு இருக்காரு. சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும். அன்னதில் தோணிகள் ஓடும். எழில் அன்னம் மிதப்பது போலே. அன்னம் மாதிரி அந்த தோணிகள் அதுல ஓடுமா. என்னரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு, என்னோட நண்பர்களும் நானும் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டு அந்த தோணி போச்சு, வேகமா போச்சு, வேகம் எடுத்து அது போச்சு அப்படின்னு சொல்றாரு. சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும். அன்னதில் தோணிகள் ஓடும். எழில் அன்னம் மிதப்பது போலே. என்னரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி, பின்பு தீவிரப்பட்டது வேகம். மாவலிபுர செலவுன்ற தலைப்புல கவிதையாக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இவ்வளவுதான். அடுத்து 11th புக்ல பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் காலம் இது வந்துட்டு இது எந்த பேஜ்ல இருக்குன்னா 11th சிறப்பு தமிழ் 5ல இருக்கு. இப்போ பாரதியோட கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர், பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர்னு பாரதியே பாரதிதாசனை வந்துட்டு முன்மொழிந்திருக்காரு. இவர் வந்துட்டு பாரதிதாசனுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தல், இந்த மாதிரியான கருத்துக்கு தான் அவர் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. எல்லாரும் எல்லாமும் பெறணும், புவியை நடத்து, பொதுவில் நடத்து அப்படின்னு பொது உடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் வந்துட்டு தன்னோட பாடல்கள்ல வலியுறுத்தினவர். சரிங்களா? அதே போல சந்த அமைப்பிலையும் இசையிலும் பாரதியை போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர். பாரதிக்கு போலவே அப்படின்னு வந்தாலே அது யாரு? பாரதிதாசன் தான். அப்ப சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியை போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர். மக்களோட இலக்கிய வடிவங்களான இப்ப கும்மி, ஏற்றப்பாட்டு,
அப்புறம் வந்துட்டு தெம்மாங்கு பாட்டு, இந்த மாதிரியான வடிவங்கள்லயும் வந்துட்டு கவிதை வந்துட்டு பாடியிருக்காரு. கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி தானே பாடுவாங்க. ஸோ அந்த வடிவத்திலையும் அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு பழைய யாப்பு வடிவத்திலையும் ஆசிரியப்பாவும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியிருக்காரு. நம்ம இந்த 11th புக்ல படிச்சோம் இல்லையா, புரட்சி கவி அப்படின்றது, அமுதவல்லி உதாரன் கதை, மன்னன் வந்துட்டு கொல்ல போவான்ல, அந்த கதை பாத்தீங்கன்னா என்சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அந்த பாவகையில தான் அமைச்சிருப்பாரு. ஸோ அதுலேருந்தே தெரியும் நமக்கு பழைய யாப்பு வடிவம் அப்படின்னாலே ஆசிரியப்பா ஆசிரிய விருத்தத்தில் அமைத்த பாடியவர் யாருன்னு கேட்டா அது வந்துட்டு நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவங்க தான். அதே போல இப்ப கீழே இருக்க ஒரு பாடல் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது எப்படின்னா, ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ. அதாவது 2 பேருமே ஓடப்பர் உதயப்பர் உயரப்பர்னு எல்லாருமே ஒரே மாதிரியான ஒப்பப்பர் சமமானவங்களா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசர் சொல்றாரு. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். பாரதிதாசன் வந்துட்டு எப்போதுமே அவருடைய பாடல் வரிகள்ல தன்னோட மொழி, தன்னோட நாடு, மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேதான் வந்துட்டு பாடுவார். தன் மொழி, தன் நாடு, தன் மக்கள்னு பாடுனதுனால ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதோட ஒப்பிடப்படுறாரு. சரிங்களா, அடுத்து பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை சொல்றாங்க. யாராருன்னா வாணிதாசன், முடியரசன், சுரதா. இவங்கெல்லாம் அது மட்டும் இல்லாம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் அவங்களும், அப்புறம் வந்துட்டு தமிழ்வழி அவங்கெல்லாமும் வந்துட்டு பாரதிதாசன் அவங்க கிட்ட படிச்சவங்க தான். பாரதிதாசன் காலத்துலதான் பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாச்சு. சரி, நம்ம அடுத்து இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய சரிங்களா. அடுத்து நம்ம 12th சிறப்பு தமிழ்ல இருக்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இதுல பாத்துக்கோங்க, இந்த இது பாத்துக்கோங்க. சிறப்பு தமிழ் பார்க்கலாம். 12th சிறப்பு தமிழ்ல பாவேந்தர் பிள்ளை தமிழ்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்துக்கோங்க. வடிவமை காதினில் குண்டலகேசி வயங்கொலி கொண்டாட வார்ந்தை எழிற்கரம் ஏந்திய ஆடக வளையாபதி ஆட துடியடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டு துவண்டாடும் துறவற மேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் அடிமலர் கண்டொரு மாமயிலானவன் ஆடுக செங்கீரை அஞ்சுகமாம் தமிழ் கொஞ்ச மகிழ்ந்தவன் ஆடுக செங்கீரை. இல்ல என்ன சொல்றாங்க பாருங்க. தமிழ் கொஞ்ச மகிழ்ந்தவன் ஆடுக செங்கீரை. தமிழை வந்துட்டு பல பேர் வச்சு கொஞ்சி மகிழ்ந்தவன் யாருமா? புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரை வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையா நினைச்சு இங்க வந்துட்டு பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காங்க. இந்த வரிகளை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வடிவமை காதினில் குண்டலகேசி வயங்கொலி கொண்டாட. அழகான வடிவமா அமைந்த அந்த காதல குண்டலகேசி ஆடுதான். குண்டலகேசி கொண்டாட. வார்ந்த எழிற்கரம் ஏந்திய ஆடக வளையாபதி ஆட. அந்த எழிற்கரத்துல வந்துட்டு வளையாபதி ஆடுதான், இப்படி வளையல் போல. துடியிடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டு துவண்டாடும் துறவற மேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் அடிமலர் கண்டொரு மாமயில் ஆனவன் ஆடுக செங்கீரை. அந்த மாதிரி வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்துட்டு ஆபரணங்கள்லாம் அணிந்த தமிழ் பெண் வந்துட்டு மயில் போல ஆடுறாளாம்.
அத்தகைய தமிழை கொஞ்சி மகிழ்ந்தவன் ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழியை பெண்ணாகவும் அம்மொழிகளில் அமைந்த நூல்களின் பெயர் ஒப்புமை கொண்டு அப்பெண்ணின் அணிகலன்களாகவும் உருவகப்படுத்தி, தமிழ் மொழியை பெண்ணா நூல்களோட பெயர்களை ஒப்புமைப்படுத்தி அணிகலன்களா உருவகப்படுத்தி தமிழ் பெண் ஆடிய அழகை கண்டு மனதை பறிகொடுத்து மயில் போல கலித்து பாக்களை பாடிய புரட்சி கவிஞராம் குழந்தையே நீ செங்கீரை ஆடி அருள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாவேந்தர் பிள்ளை பாவேந்தருக்காக பிள்ளை தமிழ் எழுதியிருக்காங்க. துறவர மணிமேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் அடிமலர் கண்டொரு மாமயில் ஆனவன் மயில் போல துள்ளி குதித்து கழித்தவன் ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது 12th சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடியது. அவ்வளவுதாங்க. அடுத்து இப்ப நம்ம ஓல்டு 6th ஓல்டு பாத்திரலாம். இது வரைக்கும் நம்ம நியூ புக்ஸ்ல இருந்தது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 6th ஓல்டுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாவேந்தர் பத்தி பார்த்துடலாம். புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன். நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே என்ன பண்ணுங்கன்னா, புரட்சி கவிஞர் கீழே அவரை தொடர்பான செய்திகள் எல்லாம் ஒரு இதுல எழுதிடுங்க, சரிங்களா? அடுத்து ஒவ்வொன்றா பார்க்குறப்போ அதுல எது இல்லாததோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பாடல்கள் அதையும் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன், அது நமக்கு தெரியும். சுப்புரத்தினம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு, பார்த்துட்டோம். அடுத்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த இது இங்கதான் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 1891 முதல் அதே ஏப்ரல் 21, 1964, சரிங்களா? ஏப்ரல் மாசமே பிறந்திருக்காரு, ஏப்ரல் மாசமே இறந்திருக்காரு. வருடம் 1891, இறந்த வருடம் 1964. அது 29, இது 21, சரிங்களா? இந்த நாட்களை பிறந்த நாட்களை பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம இதை பார்த்துடலாம். இசை அமுது அப்படின்ற தலைப்பில் அமைந்த பாடல். மழையே மழையே வாவா, நல்ல வானப்புணலே வாவா, இவ்வையத்தமுதே வாவா, தகரப்பந்தல் தனதனவென்ன, தாழும் கூரை சலசலவென்ன, நகரப் பெண்கள் செப்புக் குடங்கள் நன்றெங்கும் கனகன கனவென்ன. மழையே மழையே வாவா, நல்ல வானப்புணலே வாவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மழை வருது இல்லையா, அந்த மழையில வரக்கூடிய ஓசை அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. மழைன்றது வானத்திலேருந்து வரக்கூடிய புனல், அது நீர், அது வையத்துக்கு கிடைத்த ஒரு அமுதம், அத சொல்லியிருக்காரு. இப்ப தகரப்பந்தல் போட்டிருந்தா அந்த இடத்துல தனத்தனான சவுண்ட் வரும். தாழும் கூரையில சலசலசலன்னு இசை வரும். நகர பெண்களோட செப்பு குடங்கள்ல கனகன கனன்னு நமக்கு இசை வரும் இல்லையா, அததான் சொல்லியிருக்காரு. இசை இசை அது ஒரு அமுது, அது கொடுக்கக்கூடிய இசை இப்படி இருக்கு அப்படின்னு இசை அமுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏரிக்குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி. எரிக்குளம்லாம் வழியணும், நாடு எங்கும் அப்பதான் இன்பம் பொழியும். ஏன்னா தண்ணி இல்லாம போச்சுன்னா வறண்டு போயிடும் இல்லையா, அதுக்காக. அது போல பொடிவாரி தூவும், அதுனா மகரந்த பொடிகள் இருக்கு இல்லையா, அத வாரி தூவும், பூவும் காயும், மரமும் நல்லா அப்பதான் தழைச்சி பசுமையா வளர்ந்து வரும். சோ மழையே மழையே வாவா,
வானப்புனலே வாவா இவ்வையத்தமுதே வாவா. தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். மழையே மழையே வாவா வானப்புனலே வாவா இவ்வையத்தமுதே வாவா அப்படின்னு சொல்றாரு. தழையா வெப்பம் அப்படின்னா தழையா அப்படிங்கிறப்போ குறைவான வெப்பம். தழையா வெப்பம் அதாவது வெப்பம் வந்துட்டு குறையல. தழையாத அப்படின்னா வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது தழையணும், அந்த வெப்பம் வந்துட்டு குறையணும். அதே போல மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் வந்துட்டு நீங்கணும் அப்படின்னாலும் நீதான் வேணும். அதே போல உழுவார் எல்லாம் அந்த எருமை மாடு எப்படி இருக்கான், அந்த எருது காளை மாடு எப்படி இருக்கான், மலை போல இருக்கான். அப்படி மலை போன்ற அந்த எருதை ஓட்டி நாங்க பொன்னேறு பூட்டணும், அதுக்கு நீ வந்தாதான் சரிப்பட்டு வரும். அதனால மழையே மழையே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு மழையை. கதிரவனை பத்தி பாடிட்டாரு, சந்திரனை பத்தி பாடிட்டாரு, இப்ப மழையை பத்தி பாடுறாரு பாருங்க. மழையே மழையே வாவா நல்ல வானப்புனலே வாவா இவ்வையத்தமுதே வாவா. தகரப்பந்தல் தனதனவென்ன தாழும் கூரை சலசலவென்ன நகரப் பெண்கள் செப்புக்குடங்கள் நன்றெங்கும் கனகனகனவென்ன ஏரிக்குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடி வாரித் தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். மழையே மழையே வாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதிதாசன் அவர்கள் கூப்பிடுறாங்க. வானப்புனல் மழைநீர், வையத்தமுது உலகின் அமுதம். வையம்னா உலகம், தகரப்பந்தல்னா தகரத்தால அமைக்கப்பட்ட பந்தல், பொடினா மகரந்த பொடி, தழைனா செடி. தழையா வெப்பம்னா பெருகும் வெப்பம், அதாவது குறையாத வெப்பம்னு பொருள் கொள்ளலாம். தழைக்கவும்னா குறையவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதோட நமக்கு 6th இருக்கக்கூடிய 6th செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இந்த இசை அமுது முடியுது. அடுத்து நாம எதுல வந்துட்டு பார்க்கலாம்னா 7th தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இயல் 3. சரிங்களா? எங்கள் தமிழ் பாருங்க. 7th புக்ல தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இயல் 3 எங்கள் தமிழ். எங்களோட தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்ல வராரு. சரி, பாரதிதாசனை பத்தி இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் பெயரை மாத்திக்கிட்டாரு. அவங்க அப்பா அம்மா பேர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கனகசபை இலக்குமி அம்மாள். அடுத்து தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் இதுல புலமை மிக்கவர். அதான் வந்துட்டு தொழிலாளர் நல சட்டத்தை வந்துட்டு பிரெஞ்சுல மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல பார்த்தோம்ல. இப்ப அதுல புலமையா இருந்தாலும் பண்ண முடியும், அதுல புலமை மிக்கவர் பாருங்க. அடுத்து குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்துட்டு அவங்க இயற்றினது. காலம் 29/4/1991, 21/4/1964. இந்த பாடல் எதுல இருந்து இருக்குன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுதியில அதே எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்புலதான் இதுவும் இருக்கு. எங்கள் தமிழ் என்ற பாடல் எங்கள் தமிழ் என்ற தலைப்பிலேயே தான் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம இத பாத்திரலாம். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இனிமை தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழி தான் எங்களுடைய மொழி. இனிமை தமிழ் தான் வந்துட்டு எங்களோட மொழி. அது வந்துட்டு எங்களுக்கு இன்பம் தரும்படி அமைந்த ஒரு அமுதம் போன்றது. எப்படி நம்ம கனியை பிறந்து சாறு வருமோ, அது எவ்வளவு சுவையா இருக்குமோ அது போல
இந்த வாழ்க்கையில நாங்க வந்துட்டு உயர்ந்திட அது எங்களுக்கு கிடைத்த பேரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல தனிமை சுவையுள்ள சொல்லை தனிச்சொற்கள் தமிழ் மொழியினுக்குன்னே நிறைய தனிச்சொற்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான தமிழ் மொழி ஒரு தனி மொழின்னு சொல்லுவாங்க. பிற மொழிகள் ஏதோ கலந்தாலும் அதுக்குன்னு தனித்து எங்கும் ஆற்றல் இருக்கு. அந்த மாதிரியான சுவையுள்ள சொல்லை நாங்க தமிழனும் வேற எங்கேயுமே நாங்க கண்டதில்ல. எங்க நாட்டுல உள்ளவங்களுக்கு தமிழ் மொழி மீதுல மிகுந்த காதல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே. தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம். அதாவது தமிழை வந்துட்டு நாங்க எங்க உயிரா நினைக்கிறோம். அதனாலேயே எங்க தமிழருக்கும் இந்த பூமியில எதையும் வெல்லக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்றுமேல் தமிழ் நாடெங்கும் இருளாம். அதே போல தமிழ் வந்துட்டு என்னோட உயிருக்கு அது வந்துட்டு ஒரு பொருள், என் உயிர் பொருள். இப்ப தமிழ் இங்க வந்துட்டு குன்ற தொடங்குனுச்சு, அதாவது தமிழ் வந்துட்டு அதோட பேசுறதெல்லாம் குறைய தொடங்குச்சு அப்படின்னா இந்த தமிழ்நாடு வந்துட்டு இருளா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இங்க தமிழும் இருக்கு தமிழ் மக்களும் இருக்காங்க. அதனால தமிழுக்கு நம்ம வந்துட்டு நல்ல தொண்டு செய்வோம் நாளும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. அதனால தமிழனாய் பிறந்ததால நீங்க பெருமைதான் கொள்ளணும். அதனால தமிழ்னு சொல்லி தோள் தட்டி ஆடுங்க. அது போல தமிழே வெல்க வெல்கன்னு தினமும் பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. எங்கள் தமிழ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இனிமை தமிழ்மொழி எமது எமது இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில். தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழெனில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்றுமேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த தலைப்பில் அமைந்த பாடல்? எங்கள் தமிழ். கதினா துணை. எங்களுக்கு கதியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த கதினா வந்துட்டு துணை அப்படின்னு சொல்றாங்க. பேரு அப்படின்னா செல்வம். பேரு அப்படின்னா அதுதான் எங்களுக்கு துணையா கிடைத்த எங்களுடைய கிடைத்திட்ட ஒரு செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. நனின்னா மிகுதி. நனியுண்டு நனியுண்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நனினா மிகுதி அப்படின்னு சொல்றாங்க. தரம்னா தகுதி இருப்பாங்க. தரம் உண்டு தமிழருக்கு புவி மேலே அப்படின்னா தகுதி இருக்கு. புவினா உலகம். இனிமை இன்பம் அமுது கனிச்சாரென திகட்டும் சுவைமிக்கது எம் தமிழ். இனிமை இன்பம் அமுது கனிச்சாரென திகட்டும் சுவைமிக்கது எம் தமிழ். இத்தமிழ் சொல்லிடம் சுவைமிக்க சொல் வேறெங்கும் இல்லை. அச்சுவைமிக்க தமிழ் மொழியின் மீது மக்களுக்கு காதல் மிக உண்டு. ஆதலால் தமிழெங்கள் உயிரென்பதாலே எவரையும் வெல்லும் திறமுண்டு இப்புவி மேலே. எம் தமிழெங்கள் விழியாதலால் அதன் ஒளி குன்றினால் நாடே இருளில் மூழ்கிவிடும். எனவே தமிழ் இருக்கும் வரையே தமிழ் மக்களும் இருப்பர். ஆதலால் நாளும் அதற்கு தொண்டு செய்வோம். நம் வாழ்வு தமிழென்று தோள் தட்டி ஆடுவோம். அது தரணியில் நாளும் வெற்றி பெற பாடுபடுவோம். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழ் இருக்கும் வரைதான் தமிழ் மக்களும் இருப்பராம். அதனால நம்ம அதற்கு தொண்டு செய்யணும்னு சொல்றாங்க. தமிழ் வந்துட்டு அதோட ஒளி கொன்றுச்சு அப்படின்னா நாடே இருளில் மூழ்கிவிடும். சரிங்களா? அதனால நாம் தமிழை வென்றுட்டு போற்றுவோம். இனிமை இன்பம் அமுது கனிச்சாறு இப்படிலாம் வந்துட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. எங்கள் தமிழ் வந்துட்டு பாதாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு
8th ஓல்டு பார்க்கலாம். எய்த் ஓல்டுல வந்துட்டு பேஜ் நம்பர் 85 ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாமா? சரி, இது நான் எடுத்து வச்சிருக்கேன், இதை பார்த்துட்டேன்னா மற்றது பார்த்துக்கலாம். கிளையினீர் பாம்பு தொங்க விழுதன்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளி பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். அது என்ன சொல்றாங்க பாருங்க, இது வந்துட்டு அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு அப்படின்னாலே இயற்கையை பத்தி பாடக்கூடிய பாடல் வந்துட்டு ஒரு கவிதை நூல். சொல்லியிருக்காங்கன்னா, கிளையில பாம்பு தொங்கிட்டு இருக்கு. அத வந்துட்டு என்ன பண்ணுது, குரங்கு விழுதுன்னு நினைச்சு அத போய் தொட்டுருச்சு. தொட்டு புடிச்சு ஆடலான்னு போய் தொட்டுருச்சு. ஆனா அதை தொட்ட பிறகுதான் தெரியுது அது வந்துட்டு பாம்புன்னு. அதுக்கு அப்பதான் தெரியுது. டக்குன்னு என்ன பண்ணிருச்சு, இப்ப நம்ம விளக்கு தொட்ட டப்புன்னு எப்படி கைய வெடுக்குன்னு எழுப்போம், அது மாதிரி விளக்குன்னு தொட்ட பிள்ளை போல வெடுக்கன குதித்ததை போல கிளைதோறும் என்ன பண்ணிருச்சு, குதித்து தாவி தாவி போகுது. அப்படி போகும்போது அந்த விழுதெல்லாம் பாக்குறப்போ அதுக்கு பாம்பு மாதிரியே தெரியுதான். பயந்து போய் என்ன பண்ணிருச்சு, உச்சி போயிடுச்சு. உச்சி போய் தன்னோட வாலை பார்த்தா அந்த வால் கூட அதுக்கு பாம்பு மாதிரி தெரியுதான் அப்படின்னு சொல்றாங்க. கிளையினீர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கன குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். பாரதிதாசன் அவர்கள் அழகின் சிரிப்பு. சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. அடுத்து 85 பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் 43 43ல வந்துட்டு ஒன்று இருக்கும். பேஜ் நம்பர் 56 பாருங்க. கீழ்காணும் பாடலை வாங்கிட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி திறந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி. சரிங்களா, இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நூலை வந்துட்டு படிக்கிறதுக்காக வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடலை தான் வந்துட்டு பாரதிதாசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இங்க சங்கத்தமிழ் நூலை முறைப்படி படிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல காலையிலும் படி, கடும்பகலையும் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கல்லாதார் கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி. அதனால நம்ம வந்துட்டு வள்ளுவர் சொன்னபடி இங்க வந்துட்டு படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அறம் பொருள் இன்பம் அது மூணுத்தையும் படிங்க, அப்பதான் வந்துட்டு இழந்த நான் மறை
அதாவது தமிழோட வேதம், அதாவது மறையின வேதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு திரும்ப பிறந்துருச்சு அப்படின்றது சொல்லும்படி படிங்க அப்படின்னு சொல்றாங்க. சாதி என்னும் தாழ்ந்த படி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சாதி வந்துட்டு ஒரு தாழ்ந்த படி, இந்த இடத்துல வந்துட்டு நமக்கெல்லாம் தள்ளுபடி, அதை விட்டு தொலைச்சிருங்க. அப்போ சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி. நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்தபடி இல்லைன்னா தீமை வந்துட்டு மறுபடி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த பாடல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலையில் இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி கதிரவன், சந்திரன், மழை, தமிழ் எப்படி இருக்கும், தமிழ் கல்வி எப்படி இருக்கும், இப்ப எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்துட்டு 56ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்து வந்துட்டு ஒண்ணு 43ஆம் பக்கத்துல இருக்கும். பத்திரிகையை வந்துட்டு ஒரு பெண்ணா நினைச்சு இந்த இடத்துல வந்துட்டு பாரதிதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. பத்திரிகை அப்படின்றது அந்த காலத்துல, இப்பதான் நமக்கு வந்துட்டு போனு அது இதுன்னு நிறைய சோசியல் மீடியா அப்படின்ட்டு நிறைய வசதிகள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்த ஒரே ஒரு சமூக வலைத்தளம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுன்னா அது பத்திரிகை மட்டும்தான். அப்போ அது மூலியமா தான் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இப்ப எப்படின்னா, அந்த காரிருள் அகத்தில் நம்மளுடைய உள்ளத்துல இருள் போன்ற அகத்துல ஒரு ஒளி மாதிரி அது வந்திருக்கு. இந்த பாரிடை, இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணுல பாய்ந்திடும் எழுச்சி நீதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஊரை ஒன்று நாட்டை இதெல்லாத்தையும் உலகினை எல்லாம் ஒன்று சேர்க்க ஒரு பேரறிவு கொண்டவங்களோட நெஞ்சில பிறந்த ஒரு பத்திரிகை பெண்ணு தான் பாரதிதாசன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 24ல ஒரு பாடல். இதுதாங்க இந்த ஒரு பேரா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல நிறைய பாரதிதாசனை பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸா வந்துட்டு இங்க கொடுத்திருப்பாங்க, தகவல்கள். அது என்னன்னு பாருங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழை நீ ஓர் பூக்காடு. கண்ணல்னா என்ன, கரும்புன்னு சொல்லுவாங்களா. அப்ப கரும்பு வந்துட்டு இனிப்பு சுவையுடையது. அப்ப இனிப்பான பொருள் தரக்கூடிய தமிழை நீ ஓர் பூக்காடு அப்படின்னு சொல்றாரு. நானோர் தும்பி. தும்பினா எது, தட்டான் இருக்குல்ல, தட்டாம்பூச்சி, அததான் வந்துட்டு தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூக்காட்டுல அந்த தேன் எடுக்கிறதுக்காக ஒரு தும்பி போல நான் வந்துட்டு பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்ற ஒரு கொள்கை மூச்சா கொண்டவர் தான் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவங்க. சரிங்களா, இப்ப இது கேட்பாங்க,
இந்த கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்ற சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ்னு வந்துட்டாலே நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்து தமிழ் சொல்லால் பாடல் இயற்றி 20ஆம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளி நிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞராக விளங்கியவர் பாரதிதாசன். சரிங்களா? 20ஆம் நூற்றாண்டு, ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டு இல்லையா? ஸோ அதனால அப்ப அந்த கவிதை வானில் ஒளி நிலவாய் பவனி வந்த பெரும் கவிஞர் பாரதியார் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான். அந்த 20ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு ஒரு பெரும் கவிஞரா விளங்கியவர் யாருன்னா அவங்க வந்துட்டு பாரதிதாசன். அறியாமை இருளில் முடங்கி கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று விழிப்புற செய்தார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அவருடைய பாடல்கள்ல பகுத்தறிவு வந்துட்டு மிகுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகுத்தறிவுன்னு வந்துச்சா? ஸோ அறியாமை இருளில் முடங்கி கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று விழிப்புற செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது யாருன்னா நம் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து கொள்கையற்றவர்களை கொள்கை உரம் பெற்று நிமிர்ந்து நிற்க செய்தார் அப்படின்னும் கேட்பாங்க. சரிங்களா? அறியாமை இருளில் முடங்கி கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று விழிப்புற செய்தார். அடுத்து வந்துட்டு கொள்கையற்றவர்களை கொள்கை உரம் பெற்று நிமிர்ந்து நிற்க செய்தார். சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே போல 20ஆம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளி நிலவாய் வந்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது முக்கியம். இதுல உள்ள எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தாங்க. அது வந்துட்டு மெயினா பாத்துக்கோங்க. அடுத்து பிறப்பும் சிறப்பும். தோன்றியர் புகழோடு தோன்றுக என்னும் பொய்யா மொழியாளின் பொன்மொழி கிணங்க புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் 29/4/1991 ஆண்டு பிறந்தார். அதான் புதுவையில 29/4/91 பிறந்தாரு. கனக சபைன்றது இவங்களுடைய தந்தையார் பெயர். அம்மாவோட பேர் என்ன? இலக்குமி அம்மாள். அவருடைய இயற்பெயர் சுப்பரத்தினம். அதுக்கடுத்து இவர் துள்ளி தெரியும் தம் இளமை பருவத்தின் துடுக்கடக்கி பள்ளியில் சேர்ந்து தித்திக்கும் முத்தமிழ் புலமை பெற்றார். அதாவது இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு இல்லையா? அதுதான முத்தமிழ்னு சொல்லுவோம். அப்ப இளமை பருவத்துல முத்தமிழையும் அவர் வந்துட்டு பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழாசிரியரா பணியாற்றி இருக்காரு. அடுத்து பாரதியாரால சுப்புரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் நூலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். பாரதியார் வந்துட்டு தான் வந்துட்டு சொல்றாரு. அவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம் இல்லையா? அதனால சுப்புரத்தினம் வந்துட்டு ஓர் கவி அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாரு? பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் இவர் அப்படின்னுட்டும் பாரதியார் வந்துட்டு சொல்லியிருப்பாரு இல்லையா? சோ அதுதான் சுப்புரத்தினம் ஒரு கவி. பாரதியின் பால் தாம் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசனும் மதிக்கிட்டாரு. அவருடைய எண்ணத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் புரட்சியின் புது துடிப்பை கண்ணுற்ற அறிஞர் உலகம் அவரை புரட்சி கவிஞர்னு அழைத்து வந்தது. பாருங்க, புரட்சியின் புது துடிப்பு அவருடைய எண்ணத்துல இருக்கு, எழுத்துல இருக்கு, பேச்சுல இருக்கு. 3 இருக்கு. எண்ணம், எழுத்து, பேச்சு எல்லாத்துலயும் புரட்சியோட புது துடிப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அவரை புரட்சி கவிஞர்னு அழைத்து மகிழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. புரட்சி கவின்னு சொன்னது யாரு? அண்ணா பட்டம் கொடுத்தாரு. பாவேந்தர்னு கொடுத்தது பெரியார். அடுத்து தமிழ் பணி. பாவேந்தர் பாரதிதாசன் தம் வாழ்நாள் முழுவதனையும் தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாய் நிற்கும் அறியாமையை மூட பழக்க வழக்கங்களை உடைத்திறந்ததற்காகவும் பாடுபட்டார். பாருங்க, இந்த இதுல என்ன வருது பாருங்க. தமிழ் வந்துருச்சா? தமிழகம். தமிழ்நாடு வந்துருச்சா? தமிழர். தன்னுடைய இனம், மொழி, மக்களை பத்தி பாடக்கூடியவர் தான் பாரதிதாசன் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப அந்த இதுலயே 3 வந்துருச்சு பாருங்க. தமிழின் மறுமலர்ச்சி. தமிழுக்கு மலர்ச்சி தேவையில்லை, அது ஆல்ரெடியே மலர்ந்துதான் இருக்கு. அது மறுமலர்ச்சி தான் இப்ப அவங்க பண்றாங்க. அடுத்து தமிழகத்துல புத்தெழுச்சி. தமிழருடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கற்களா எது இருக்கு?
அறியாமை, மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் உடைத்தெறியதுன்றதுக்காக தான் இவர் வந்துட்டு பாடுபட்டார். அடுத்து இதுல இருக்க ஒவ்வொன்றுமே முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் வீடு. வீடை விட்டா அடுத்து நம்ம வெளியே வந்தோம்னா எது? நாடு. மக்களோட இதய கூடு. அடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஏடு. சரிங்களா? இதுல எல்லாத்துலயுமே இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு? நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவங்கதான். வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது தமிழ் பணி ஆற்றினார். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னுட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவங்க சொன்னாங்க. எதுன்னு பாத்துங்க. இப்போ ஒரு செடி இருக்கு, சூரிய ஒளி கிடைக்கலன்னா ஒளி சேர்க்கை பண்ண முடியாது, அதனால அது வளராது. அதே போல பகுத்தறிவு அப்படின்ற ஒளி படலை அப்படின்னா நம்மளுடைய சமுதாயம் வளர்ச்சி அடையாது. பகுத்தறிவுன்னு வந்தாலே பாரதிதாசன் தான். சரிங்களா? வளர்ச்சி அடையாது அப்படின்றத உணர்ந்த பாவேந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலேயே தமது சிந்தனையை செலவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இவரது புகழை இசையமது குடும்ப விளக்கு இசையமுதலதான் நம்ம அந்த மழைய வா அந்த மழை வந்துட்டு ஒரு இசையா விழுதலையா தன சலசலன்னுட்டு அதான் அந்த இசையமுது. குடும்ப விளக்குல என்ன பார்த்தோம்? கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அது. மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு, இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்துட்டு இப்ப வரைக்கும் நறுமணம் பரப்பி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டாமல் இணைக்கும் பாடல் வரிகள். அவங்களுடைய பாடல் சில எது கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் இது எங்க பார்த்தோம்? இன்பத்தமிழ்னு 6ஆம் வகுப்பு முதல் இயல்ல பார்த்தோம் இல்லையா? தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழுங்கள் உயிருக்கு நேர். அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்துட்டு பாரதிதாசன் அவங்களுடைய பாடல்கள். அடுத்து முடிவுரை. பாரதிதாசனுக்கான பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினி ஓங்க வேண்டுமென பிறந்த கவி. கவியின் கவிதைகளை கற்று பயன் பெறுவோமாக, பாவேந்தர் பாடல்களை பாடலாம் பரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் வந்துட்டு யாரு? தமிழ் கவி, தமிழரின் கவி. அது போல தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினி ஓங்க வேண்டுமென பிறந்த கவி, தமிழுக்காகவும் தமிழருக்காகவுமே பிறந்தவர் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட கவிஞர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு நம்ம தான் வந்துட்டு அவங்கள வணங்கணும். சரிங்களா? இதோட வந்துட்டு நமக்கு 8th ஓல்டு புக் வந்துட்டு முடியுது. அடுத்து 8th ஓல்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் முடியுது. அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்க. செகண்ட் டேர்ம்ல விழுதும் வேரும் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பாரதிதாசன், சுப்பரத்தினம், கனகசபை லக்குமி, புதுச்சேரி 29/4/1991, 21/4/1964, பாவேந்தர், புரட்சி கவிஞர். சிறப்பு என்னன்னா, பாரதியாருடன் நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என பெயரை அமைத்துக் கொண்டார். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன். பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை தான் அவர் கவிதை வடிவில தந்தவர் அப்படின்ட்டு. அடுத்து இயற்றிய நூல்கள்: பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு. பாண்டியன் பரிசுல தான் வந்துட்டு பாண்டியன் பரிசு இன்னும் நம்ம பார்க்கல, அது 11th ஓல்டு புக்ல இருக்கும். குடும்ப விளக்குல தான் கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம் எல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா? அது. இருண்ட வீடு, அழகின் சிறப்புல தான் அந்த குரங்கு வந்துட்டு பாம்பு வாழை தொட்டுட்டு ஓடும்ல, அந்த இது.
கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்ட, தமிழ் இயக்கம் இந்த மாதிரி இருக்கு. இந்த பாடல் எதுன்னா அழகின் சிரிப்பு என்னும் நூல்ல விழுதும் வேரும் அப்படின்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ளது. அந்த குரங்கு எப்படி பாம்பு ஃபர்ஸ்ட் விழுதுன்னு நினைச்சுக்கும், அதுக்கப்புறமா பாக்குற விழுதெல்லாம் பாம்பா நினைச்சுக்கும், அதோட வாழை கூட அது பாம்பா நினைச்சுக்கோல, அந்த மாதிரி இந்த விழுதும் வேரும் அப்படின்ற தலைப்புல இங்க வந்துட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அழகின் சிரிப்புல இருந்து. விழுதும் வேரும். தூலம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள். சரிங்களா? தூண்கள். ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர். மறவர்னா யாரு? வீரம் மிக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த விழுதுகள்லாம் எப்படி நிக்குதான், ஒரு வீரர்கள் மாதிரி அதுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பா நின்னுட்டு இருக்கான் அந்த விழுதுகள். சரிங்களா? அடுத்து, வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். அந்த வேர் வந்துட்டு எப்படி போதாம், பாம்பு மாதிரி, பாம்பு கூட்டம் மாதிரி இருக்கான். தரையில வீழ்த்தி பாம்பின் கூட்டம். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பந்தல் ஒத்த கால நின்றுட்டு இருக்க பந்தல் அப்படின்னு சொல்றாங்க. தூலம்னா என்னன்னா பஞ்சு, நீர்மூழ்கி செடி, கண்ணுக்கு புலனாவது உத்திரம் போல, தூலம் போல் உலர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள். வீட்டோட உத்தரம் இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு பேரு தான் வந்துட்டு தூலம். சரி, ஓகே. இல்லைன்னா பருத்தி, கோரை இந்த மாதிரிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஆகாயம். அதுக்கு நிறைய பொருள் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, ஆனா நமக்கு கரெக்டா பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? தூலம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள். தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர். வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். நீலவான் மறைக்கும் ஆள்தான், ஆள்னா இது அந்த ஆலமரம், அதுதான் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துலம் போல வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் தூண்களாக திகழ்கின்றன. தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களாக காட்சியளிக்கின்றன. வேர்கள் எல்லாம் தரையில் வாளை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல் காணப்படுகின்றன. வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பரந்த பந்தலாக தோன்றுகின்றது அப்படின்னு சொல்றாரு. திரள்னா வலிமை, மறவர்னா வீரர். அருந்திரள் அதாவது வலிமை அப்படின்னு அர்த்தம். வலிமையான வீரர்கள் நிக்கிறாங்களாம். சரிங்களா? அதோட 8th second termல இருந்தது முடிஞ்சிச்சு. அடுத்து 8th third termல என்ன இருக்குன்னு பாருங்க. 8th third termல என்ன இருக்கும்னா, இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பாடம். இது உரைநடை. அதுல கவிஞர் பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. மயிலின் கழுத்து நீண்டு இருப்பதை நகைச்சுவையா அவர் வந்துட்டு சொல்றாரு. எதுனா மயிலோட கழுத்து. அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை, அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை என்னை இப்பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான். உனக்கோ கரையொன்றில்லா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அளித்தான் அப்படின்னு சொல்றாரு. வேடிக்கையா சொல்றாரு. பெண்களோட கழுத்து நீண்டிருந்துச்சுன்னா அண்டை வீட்டுல நடக்கிறத ஆர்வத்தோடு பார்ப்பாங்களாம். ஆனா மயில் வந்துட்டு அப்படி பார்க்காதான் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதுதான் அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை என்னை இப்பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான். உனக்கோ கரையொன்றில்லா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அளித்தான் அப்படின்னு நகைச்சுவை சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்னு நகைச்சுவை என்னன்னு ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா?
கிளையினில் பாம்பு தங்க விழுதன்று நினைத்து தொட்ட குரங்கு வெடுக்கன இழுத்துது அப்படின்ட்டு. அதுதான் ஆலமரத்திலிருந்து தொங்கிய ஒரு பாம்பை விழுதுன்னு நினைச்சு பற்றியது மந்தி. பாம்பென உணர்ந்ததும், மந்தினா வந்துட்டு பெண் குரங்கு சரிங்களா. ஒரு பாம்பை விழுது என நினைத்து பற்றியது. பாம்பென உணர்ந்ததும் விளக்கை தொட்ட குழந்தையை போல வெடுக்கன குதித்தது. மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாக தோன்றுவது போல. பின்னர் விழுதுகள் எல்லாம் அக்குரங்குக்கு பாம்பாக தெரிந்தன. அதனால் தலைக்கால் புரியாமல் தாவி சென்ற குரங்கு மர உச்சிக்கு சென்று திரும்பி பார்த்தது. தனது வாளை கண்டதும் பதறி அதுவும் பாம்போ என நினைத்து திடுக்கிட்டதாம். இவ்வாறு நகைச்சுவை உணர்வு தோன்ற பாடுகிறார் பாரதிதாசனார் அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க சரிங்களா. இதோட 8th third termலயும் நமக்கு முடிஞ்சிச்சு. இது வந்து எங்க இருக்குன்னா 58வது பக்கத்துல இருக்கும். அடுத்து 9th old. 9th oldல வந்துட்டு 25ஆம் பக்கத்துல ஒன்று இருக்கும். அடுத்து 44ல ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 44 பார்த்துருவோம். இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரதியாருடைய வரிகள். இதெல்லாம் புதுக்கொடி முகமுடையாள் சாத்திரங்கள் இதெல்லாம். இப்ப தமிழர் தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை. திராவிட இயக்க சிந்தனைனாலும் அது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பொது உடைமை எல்லாம் பாரதிதாசன் கவிதைகள் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இந்த வரிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? நம்மளுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகத்துக்கு வருதா? நம்ம இருந்த எல்லா தமிழர்களும் நம்ம ஒன்றாதல் கண்டு நம்மளுடைய பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்றத அப்பவே பாரதிதாசன் சொல்லியிருக்காரு பாருங்க. என தமிழர் எழுச்சி பெற விழியும் பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் எஞ்சிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். இல்லானும் அங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே அப்படின்னு பொது உடைமையே சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப எல்லாமே என்ன போயிட்டு இருக்குன்னா பொது உடைமையை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த உலகம். அங்க வந்துட்டு இல்லான் அப்படின்றவனும் இல்ல, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றவனும் இல்ல, தன்னுடைய நலத்தை மட்டுமே பார்த்துட்டு மத்தவங்க நலத்தை சுரண்டவனும் தனி அப்படின்னு சொல்ற தனி ஒருத்தனும் அங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லாம் எஞ்சிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். எல்லாருக்கும் எல்லாம் எஞ்சிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். இல்லானும் அங்கில்லை பிற நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே. அப்படி ஒருத்தர் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது உடைமையை பத்தி சொல்லியிருக்காரு சரிங்களா. அடுத்து வேற 25வது பக்கத்துல பாருங்க. இங்க வந்துட்டு பாரதியாரை பத்தி புகழ்ந்திருக்காரு. பாரதியாரின் மீது அதிக பற்று கொண்டவர் பாரதியாரை பத்தி புகழாம இருப்பாரா? மலை, காடு, மழை, சூரியன், சந்திரன் எல்லாரையும் புகழறாரு. ஒரு முதல்ல கண்டிப்பா பாரதியாரை தான் புகழ்ந்திருப்பாரு. பாரதியார் உலக கவி. அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர். ஓரொரு கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர். எப்படின்னா மற்றும் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிடும் என்போர். சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் பார்க்கண்டோம். பாரதியை ஏன் எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேங்க. பாரதியார் வந்துட்டு ஒரு உலகத்துக்கான ஒரு கவி சரிங்களா. அவர் வந்துட்டு ஒரு
அவருடைய அகத்தில் உள்ளத்தில் அன்பு இருக்கும். அவருடைய பாடல்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பரந்துயர்ந்த அறிவு, ஒரு உயர்ந்த அறிவோட ஒளி இருக்கும் அதுல. அவர் வந்துட்டு ஓர் ஊருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நாட்டுக்குன்னும் அவரை வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு வந்துட்டு நினைச்சு அவர் வந்துட்டு ஒரு சான் நினைப்புடையார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது, அவரை வந்துட்டு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம அவர் வந்துட்டு ஒரு வீரர், மக்கள்ல மேல கீழே அப்படின்னு சொல்றத வந்துட்டு கிள்ளிடணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி நம்ம ஒரு கவிஞர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஒரு செம்மை நலமும் அவர்கிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அவர்கள் சொல்றாங்க. பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவுநிலை ஒளியும் வாய்ந்தோர், ஓர் ஊருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையோர் அல்லர் மற்றும் வீரர் அவர். மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர். சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை பத்தி பாரதிதாசன் அவர்கள் புகழ்ந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து 9th third term பாடல். தேர்ட் டேர்ம்ல தமிழ் இயக்கம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இல்லையா, அதுல இருக்கிறதான் பார்ப்போம். ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திருநீ இளந்தமிழா கண்விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய். இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. என்ன சொல்றாங்கன்னா, ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம், அதாவது சிலம்படின்னு சொல்றது என்னன்னா நம்மளுடைய தமிழ் தாயோடைய சிலம்பு, அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா சிலம்படினா எனக்கு தெரிஞ்ச சிலப்பதிகாரத்தை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு நடந்து போகக்கூடிய அப்படின்னுட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் ஃபுல்லா பரவுறது தமிழ், அது எல்லாமே வந்துட்டு முன்னேற்றம், உன்னோட முன்னேற்றம், ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம், உன்னோட தமிழோட முன்னேற்றம் எல்லாமே உன்னுடைய முன்னேற்றம். அத நீ கண்டுபிடி, எழுந்திரி இளந்தமிழா கண்விழி. நம்மளுடைய பண்டை நலம், அந்த காலத்துல சொன்னதெல்லாம் இப்ப இறந்தொழிந்த பண்டை நலம், அதே போல புது புலமை, இன்னொன்னு பழம் பெருமை, இது எல்லாத்தையும் நீ படைக்கணும். சரிங்களா? இது போல நீ தமிழுக்கு தொண்டு செய்யணும். தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தேன். ஏன்னா நிறைய துறைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மருத்துவத்துறை, பொறியியல் துறை, இந்த மாதிரி நிறைய துறைக்கு அந்த எல்லா துறைகளிலும் தமிழுக்கான சேவை உன்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா தமிழோட முன்னேற்றம் தான் உன்னோட முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீ வந்துட்டு புதுசாகவும் படைக்கணும், ஆல்ரெடி பழசுயான பழம்பெருமைகள் இருந்துச்சுனாலும் அதையும் நீ வந்துட்டு படைக்கணும், துறைதோறும் நீ படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உயர் தமிழ் தாய் இந்நிலத்தில் அடைகின்ற வெற்றியெல்லாம் உன்றன் வெற்றி. அயராதே எழுந்திரு நீ இளந்தமிழா அறஞ்செய்வாய். நாம் அடைந்த துயரத்தை பழிதன்னை வாழ்வினிலோர் தாழ்மையினை துடைப்பாய். இந்நாள் செயல் செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் சீறி வந்தே. சரிங்களா? இந்த தமிழ்தாய் இந்த நிலத்துல அடையிற வெற்றிலாம் உன்னோட வெற்றி தான். அதனால நீ வந்துட்டு அயராம எழுந்திரி, அறம் செய்வாய். நம்மளுடைய துயரத்தை, நம்ம அடைஞ்ச பழி, நம்மளுடைய தாழ்மை எல்லாத்தையும் வந்துட்டு நீ தொடர்ந்து எரிஞ்சிடு. அதுக்குதான் நீ வந்துட்டு செயல் செய்யணும். அதனால நீ தமிழுக்கு வந்துட்டு துறைதோறும் துறைதோறும் சீறி வந்தே செய் அப்படின்னு சொல்றாரு. உணர்ந்திடுக தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ. பிணி நீக்க எழுந்திருநீ இளந்தமிழா வரிப்புலியே பிச்சை நாளு கனி செய்யும் இலக்கியம் செய். சரிங்களா? அறத்தை செய், விடுதலை கொள், அழகு நாட்டில் பணி செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் பழ நாட்டானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழுக்கு ஒரு தீமை வந்துச்சுன்னா அது வந்துட்டு உனக்கும் வரக்கூடிய தீமை தான் அது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோ இக்காலகட்டத்துக்குன்னே அவர் சொல்லியிருப்பார் போல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது.
தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ. அதனால அதோட பிணி நீக்க நீ வந்துட்டு எழுந்திரு இளந்தமிழா, வரிப்புலியே பிச்சை நாளுக்கு கனி செய்யும் இலக்கியம் செய். சரிங்களா? இளந்தமிழா வரிப்புலியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரக்கூடிய நாள் எல்லாத்துக்கும் நீ வந்துட்டு இலக்கியம் செய், அறத்தை செய், விடுதலை கொள், தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் செய் அப்படின்னு சொல்றாரு. பழ நாட்டானே அப்படின்னு சொல்றாரு. எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே, இன்னே புது நாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய், புத்துணர்வை கொணர்வாய், இங்கே அதிர்ந்தெழுக தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் அழகு காப்பாய், இதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணியாம், எழுக நன்றே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இயக்கம் அந்த நூல்ல வந்துட்டு எழுதியிருக்காரு. நீ நான் தமிழுக்கு செய்யணும், ஏதாவது செய்யணும், அதை எதை செய்யணும்னு நீ வந்துட்டு துடிக்கக்கூடிய சிங்கமே, நீ வந்துட்டு இன்னைக்கே வந்துட்டு அதை செய், சரி, புத்துணர்வை கொணர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்தெழுக தமிழுக்கே துறைதோறும் துறைதோறும் அழகு காப்பாய், இதுதான் நீ செய்யத்தக்க ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டாரு. தமிழ் பத்தி சொல்லிட்டாரு, தமிழ் கல்வியை பத்தி சொல்லிட்டாரு, சூரியனை பத்தி சொல்லிட்டாரு, சந்திரனை பத்தி சொல்லிட்டாரு, மழையை பத்தி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்ன சொன்னாரு, பாரதியாரை பத்தி சொல்லிட்டாரு. அப்புறம் நூல்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதுவரையும் நம்ம வீடியோல பார்த்த பாடல்களை சொல்றேன். நூல்களை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இப்ப நீ தமிழுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்ற, அந்த தமிழுக்கு தொண்டு நீ எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கானதை வந்துட்டு இங்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? தமிழ் இயக்கம் இந்த வரிகள்லாம் பார்த்துக்கோங்க. ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம், கண்டறிவாய் எழுந்திருநீ இளந்தமிழா, கண்விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய், இந்நாள் தொண்டு செய்வாய், தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்திருந்தே, உயர் தமிழ் தாய் இந்நிலத்தில் அடைகின்ற வெற்றியெல்லாம் ஒன்றன் வெற்றி, அயராதே எழுந்திருநீ இளந்தமிழா, அறஞ்செய்வாய், நாம் அடைந்த துயரத்தை பழிதன்னை வாழ்வினலோ தாழ்மையினை துடைப்பாய், இந்நாள் செயல் செய்வாய், தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் சீறி வந்தே, உணர்ந்திடுக இத்தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ, பிணி நீக்க எழுந்திரு நீ இளந்தமிழா, வரிப்புலியே பிச்சை நாளுக்கு கனி செய்யும் இலக்கியம் செய், அறத்தை செய், விடுதலை கொள், அழகு நாட்டில் பணி செய்வாய், தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் பழ நாட்டானே, எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே, இன்னே புது நாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய், புத்துணர்வை கொணர்வாய், இங்கே அதிர்ந்தெழுக தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் அழகு காப்பாய், இதுதான் நீ செய்யத்தக்க எப்பணிக்கும் முதற்பணியாம், எழுக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நீ செய்யக்கூடிய முதற்பணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுலேருந்து வருது? தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு நூல்லேருந்து வருது. சரிங்களா? இந்த பாடலை வந்துட்டு படிச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு 9th third term ஓல்டு புக்ல இருக்கக்கூடியது. அடுத்து 10th பார்க்கலாம். டென்த் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 8வது பக்கம். 8வது பக்கத்துல பாவேந்தர் பாரதிதாசனை பத்தி சொல்லியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க. என்னன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லியிருக்காரா. அடுத்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னதும் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் தான். இந்த நிலத்துல திருக்குறளுக்கு இணையானதுன்னு எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம பாரதிதாசன். அவர் சொன்ன இந்த வரிகளை பாருங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளத்தவற்றுள், பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே, அழைத்துச் செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில்,
இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் அப்படின்னா அவர் சொன்னதுல எல்லாமே உண்மை. அவர் சொன்னா அதுபடி நம்ம நடந்தா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னுட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் பொய்யான எதையுமே சொல்லல. அததான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள். அதே போல பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே. பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை இந்த வாழ்வினிலை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுமறையான திருக்குறள்ல அது போல இல்லாததில்லை இணை இல்லை, பொதுமறையான திருக்குறள்ல இல்லாததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? பொதுமறையான திருக்குறளில் இல்லாததே இல்லை. அதே போல இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தே. அதே போல புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை. அடுத்து வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததும் இல்லை, புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததும் இல்லை, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததும் இல்லை, இணை இல்லை பாலுக்கு நிலத்தே அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த பேஜ் நம்பர் 40. இது என்ன பாடல்னா தமிழ் வளர்ச்சி. தமிழுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்ட்டு தமிழ் இயக்கம் அந்த நூல்ல வந்துட்டு சொல்லியிருந்தாரு, நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இது தமிழ் வளர்ச்சி. இதுல என்ன சொல்றாருன்னா, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எளிய நடையில தமிழ் நூல்கள் எழுதணும். அதே போல இலக்கண நூல்லாம் அந்த காலத்துல எழுதினது. தொல்காப்பியர், அப்புறம் வந்துட்டு பவனந்தி முனிவர் இவங்கெல்லாம் எழுதி வச்சாங்க. அது வந்துட்டு இப்ப அதெல்லாம் செயல் வடிவத்துல இருக்கும். அதனால இப்ப வந்துட்டு நம்ம புதிதா வந்துட்டு இலக்கண நூல் எழுதணும். அதே போல வெளி உலகத்துல புதுசு புதுசா நிறைய வந்துருச்சு. அதுக்கெல்லாம் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நம்ம ஒரு சுவடி செஞ்சு, சரிங்களா, அதுக்கு தமிழ்ல இப்ப வாட்ஸ்அப்பு, புல்லனம், முகநூல், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு தமிழ்ல அதுக்கெல்லாம் பெயர்கள் எல்லாம் கண்டு அது தெளிவுறுத்தும் படங்களோடு. இப்போ புல்லனம்னு நான் சொல்றேன், உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? இதுவே வந்துட்டு வாட்ஸ்அப்போட இமேஜ் போட்டு பக்கத்துல அந்த புல்லனம் வாட்ஸ்அப் அந்த மாதிரி போட்டிருந்தா அது நமக்கு ஈஸியா தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இப்ப செந்தமிழை செழுந்தமிழா செய்வதும் வேண்டும்னு யாரு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். அந்த மாதிரி எளிமையினால ஒருத்தன் வறுமையினால அந்த தமிழனுக்கு படிக்க முடியல அப்படின்னா இங்க இருக்க எல்லாருமே வெட்கப்படணும், நாணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நிலையே இங்க வரக்கூடாது. இதுதான் வந்துட்டு தமிழோட வளர்ச்சி. அப்பதான் வந்துட்டு தமிழ் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலன எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும். அதாவது என்னன்னா, இப்ப வந்துட்டு ஒருத்தர்கிட்ட மட்டுமே ஒரு நூல் அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்துட்டு ஊரறியும் தமிழ்ல சலசலன்னு எல்லா இடத்துலயும் அந்த இது வந்துட்டு பாய்ச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு.
உலகியலின் அடங்கலுக்கும் இப்போ வந்துட்டு எப்படின்னா சில பேர் வந்துட்டு டாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த நூலை நீங்கள் வெளியிடக்கூடாது, இதை மக்கள் படிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது யாரும் சொன்னால் அதுக்கெல்லாம் நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. உலகியலின் அடங்கலுக்கும் எல்லா துறைகள் தோறும் நூற்கள் வந்துட்டு ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழ்ல சலசலன்னு அதெல்லாம் பாய்ச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. தமிழொலியை மதங்களிலே சாய்க்காம வேண்டும். சங்க காலத்திலேருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு மத சார்ந்த நூல் அப்படின்னே சொல்ல முடியாது. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட தமிழை வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு மதத்துல வந்துட்டு சாய்ச்சிடக்கூடாது. இது இந்த மதத்துக்கானது, அது அந்த மதத்துக்கானது அப்படின்னு சாய்த்திடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். நூற்கழகங்கள் அப்படின்னா என்னன்னா நூலகங்கள், நூல் நிலையங்களை தான் அவர் அப்படி சொல்றாரு. எல்லா இடத்துலயும் இலவசமா அதை வைக்கணும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறைகளை கலந்தோம் இல்லை. தகத்த காய தமிழை தாபிப்போம் வாரீர். எங்களோட தமிழ் வந்துட்டு உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்லி பல தலைமுறையை வந்துட்டு கழிச்சிட்டோம். ஆனா அதுல இருக்க குறைய கலைந்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. தகத்த காய, தகத்தனா இந்த இடத்துல என்னன்னா ஒளி மிகுந்த, அந்த ஒளி மிகுந்த தக தகன்னு ஜொலிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தகத்தகாய தமிழை வந்துட்டு தாபிப்போம். தாபிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கத்துருப்பாங்க. தாவிப்போம்னா நிலை நிறுத்துவோம். சரிங்களா, தாவிப்போம்னா நிலை நிறுத்துவோம் வாரீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழை வளர்ச்சி அடைய செய்யணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூலில் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள வெற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழை செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழ் சலசலன எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காம வேண்டும். இலவச நூற்காலங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை கலந்தோம் இல்லை. தகாய தமிழை தாவிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாங்க. தமிழ் நூல்களை இளைஞரில் எழுதல் வேண்டும். இலக்கண நூல்களை புதிதாக படைத்தல் வேண்டும். உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ்படுத்தி விளக்கப்படங்களுடன் நூல்களாக்கி செந்தமிழை செந்தமிழாய் செய்தல் வேண்டும். வறுமையினால் தமிழ் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் நானும் அழிதல் வேண்டும். பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லாரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும். தமிழறிவை மதங்களுக்குள் அடக்காமை வேண்டும். இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்தல் வேண்டும். தமிழரின் பெருமைகளை கூறுவதிலேயே காலம் கழித்தோம், குறைகளை நீக்கி புதுமையை படைத்தோம் இல்லையே. உலகின் ஒளிமிக்க மொழியை தமிழை வளர்ப்போம் வாரீர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெளிவுறுத்தம்னா விளக்கமாக காட்டும், சோடினா நூல், வேள்மைனா வறுமை, நானிடமும் வைக்கப்படும். உலகிலின் அடங்கலுக்கும் அதாவது வாழ்வியல் முழுமைக்கும், உலகிலின் அடங்கலுக்கும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா, வாழ்வியல் முழுமைக்கும் அர்த்தமா, வாழ்வியல் முழுமைக்கும். தகத்தகாய அப்படின்னா ஒளி மிகுந்த, சிறப்பு மிகுந்த அப்படின்ற பொருள்ல புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் தாவித்துள்ளார். ஒரு புதிய சொல்லாக்கம் இது. அடுத்து வந்துட்டு சாய்க்காமைனா அழிக்காமை. நூற்கழகங்கள் நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம். அடுத்து தாவிப்போம் நிலைநிறுத்துவோம். புதிது புதிது சொல்லி சொல்லி அழகு தொடர்கள் செந்தமிழ் பண்பு சலசல இரட்டை கலவி. கழித்தோம் கழி இத்து கூட்டல் ஓம். கழி பகுதி இத்து சந்தி இத்திறந்த கல இடைநிலை. ஓம் வந்துட்டு தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. கலைந்தோம் இந்த இடத்துல கழித்தோம்னு தானே வருது, கழித்தேன்னு வரல, அதனால தன்மை பன்மை. கலைந்தோம் அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்மை பன்மை தான் வரும். கலை இத்து இந்து இத்து ஓம். கலை பகுதி இத்து சந்தி
இத்தானது விகாரம். இத்திறந்த கால இடைநிலை. ஓம் வந்துட்டு தன்மை பன்மை முயற்சி விதி. பிரித்தறிதல். வெளி உலகில். வெளி கூட்டல் உலகில். செந்தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். ஊர் அறியும். ஊர் கூட்டல் அறியும். எவ்விடம் அப்படின்னா ஏ கூட்டல் இடம். சரிங்களா? இந்த ஒரு புணர்ச்சி விதி ஒன்று இருக்குல்ல, இ ஐ வர எவ்வும் ஏனைய வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எவ்விடம்னா வந்ததுனால இந்த இடத்துல ஏ கூட்டல் இடம். கிளியர். அது மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கு, பார்த்துக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா? ஆல்ரெடி பார்த்த இதுதான் இருக்கு. வாரதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானதாம். அவரோட காலத்துல பாரதிதாசன் பரம்பரைனே ஒன்று உருவாச்சான். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யாராவது சொல்லுவோம்? வாணிதாசன், முடியரசன், சுரதா, அவங்களெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சுரதாவோட எதோட சுருக்கம்னா சுப்புரத்தினதாசன். சுப்புரத்தினம் யாரோட பேரு? பாரதிதாசனுடைய பேர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. எந்த வருஷம் ஆக்கியிருப்பாங்கன்னா 1990 ஆக்கியிருப்பாங்க. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வந்துட்டு வழங்கி வருது. திருச்சிராப்பள்ளியில பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு சேர்த்திருக்கு. சரிங்களா? இதுதான் நம்ம வந்துட்டு தமிழ் வளர்ச்சி அதில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 6ல் இருக்கக்கூடிய தொன்மை தமிழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வரிகள் பாருங்க. இந்த வரிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இந்த பெண் விடுதலை தொண்டு செய்த பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார்னு வந்துச்சு அந்த வரிகள். இதெல்லாம் பாவேந்தருடைய படப்பிடிப்பு. பேஜ் நம்பர் 128. பாருங்க, அதாவது தொன்மை தமிழகம் அப்படின்ற உரைநடையில புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பின் வருமாறு பாடுகிறார். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். அதாவது அந்த சூரியன், சந்திரன், கடல் இதெல்லாம் உருவாகும் போதே நம்மளுடைய தமிழ் வந்துட்டு உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பழம் சிறப்பை வந்துட்டு அவரு சொல்றாரு. சரிங்களா? இந்த வரிகளை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உடுக்கல் அப்படின்னா என்னன்னா விண்மீன் கூட்டங்கள். இந்த உடுக்கல் அப்படின்னா என்னன்னா ஸ்டார்ஸ். நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் வந்துட்டு நம்ம உடுக்கல், விண்மீன் கூட்டங்களை தான் வந்துட்டு உடுக்கல்னு சொல்லுவாங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும், பருதின்னா சூரியன், திங்கள்னா சந்திரன், தன்னோடும் விண்ணோடும் அதான் வான ஆகாயம், உடுக்கலோடும் நட்சத்திர கூட்டங்கள், மங்கள் கடல் கடலோடையும் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள தமிழோடைய பழஞ்சிறப்பை வந்துட்டு அவரு சொல்றாரு.
இதோட இது முடியுது. அடுத்து நம்ம வந்துட்டு 226 பாருங்க. இது வந்துட்டு மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் நிதிநிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகச் சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். அதாவது எல்லா இடத்துலயும் நூலகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி நூலகம் இருந்துச்சுன்னா என்ன இருக்குமா, மனிதர்கிட்ட அன்பு நெறி இருக்குமா. ஏன்னா அங்க நிறைய புத்தகங்கள் இருக்கும், நல்ல கருத்துக்கள் தெரியும், அப்ப அன்பு நெறி காணப்படும். அதே போல அவங்க நிறைய புத்தகங்களை படிச்சு அறிவை பெருக்கிறப்போ உங்களுடைய மனோபாவம் வானை போல விரிவடையும். அதாவது ப்ராட் மைண்ட் செட்டப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும், தான் மட்டும்தான் நினைக்காம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வதற்கும், இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. இந்த மாதிரி நல்ல நல்ல உயர்ந்த கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு அந்த புலவர்கள் தந்திருப்பாங்க. அந்த நூல்கள் எல்லாம் எங்க இருக்கும், சுவடிச்சாலையில தான் இருக்கும். அப்போ புனிதமுற்ற மக்கள் புதுவாழ்வு வேண்டில், அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு புது வாழ்வு வேணும்னா புத்தக சாலை தான் எல்லா இடத்துலயும் வேணும். ஏன்னா அப்பதான் அவங்களுடைய மனோபாவமா இருந்தாலும் சரி, அன்பு நெறியா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல உயர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக சாலைகளை பத்தி சொல்லியிருக்காரு. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் இணைந்த எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. புனிதமிற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டி புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இவ்வளவுதாங்க. இதோட நம்ம 10th ஓல்டு புக்ல உள்ளது முடியுது. சரிங்களா, அடுத்து 11th ஓல்டு புக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுல அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க, மேல சொல்லியிருப்பாங்க. மறுமலர்ச்சி பாடல்கள். அதாவது பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. இந்த பாடல் வரிகள் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு நூல் அமைந்த ஒரு பாடல் நம்ம பார்த்தோம்ல. அதுல இதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, தமிழுக்கு நீங்க வந்துட்டு தொண்டு செய்யணும் அப்படின்னுட்டு. பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. அடுத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் வந்துட்டு அறிஞர் பெருமக்களால் பாராட்ட பெறுபவர். புரட்சி கவிஞர்னும் பாவேந்தர் அப்படின்னும் மக்களால் அழைக்கப்படுறாரு. பாரதியார் மீது கொண்ட அளவற்ற பற்றின் காரணமா அவர் பாரதிதாசன் பேரை மாத்திக்கிறாரு. இதுதான் அவருடைய பிறந்த ஊரு. இளமையிலே பிரெஞ்சு மொழி தமிழ் மொழி இதுல புலமை பெற்றிருக்காரு. தமிழ் மொழியிடத்தும் தமிழ் மக்களிடத்தும் மாறாத அன்பு பூண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ்னு பாராட்ட பெறக்கூடிய நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். அவர் யாருன்னா ரஷ்ய நாட்டோட கவிஞர். உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை வரும் தூய்மை உண்டாகும் வீரம் வரும். இந்த வரிகள் எதுல படிச்சோம், இன்பத் தமிழ் கல்வி. இந்த மாதிரி மயில் வானம் ஓடையெல்லாம் எனக்கு கவி எழுத சொல்லுது, ஆனா எனக்கு வந்துட்டு நம்ம மக்கள் படிக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, இன்பத் தமிழ் கல்வி. அதுல வரக்கூடியது உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே.
அப்படின்னு சொன்னாலும் அவர் தான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்னவர் அவர் தான். எல்லாமே நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். சரிங்களா? அடுத்து குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, விட தமிழர் செய்தி, சேரதாண்டவன், சிறப்பு, குறிஞ்சி சட்டு, இந்த மாதிரி இரவா புகழ்பெற்ற எண்ணற்ற பாடல்களை இயற்றியவர். இரவா புகழ்பெற்ற எண்ணற்ற பாடல்களை இயற்றியவர் அப்படின்னு. ஏன் இதுக்கெல்லாம் புகழ்னு பாத்தீங்கன்னா, இது கல்வி உள்ள பெண்களை பத்தி பாடுறது, இது கல்வி இல்லாத பெண்களை பத்தி பாடுறது, இந்த மாதிரி இது இயற்கையை பத்தி பாடுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு புகழ்பெற்ற பாடல்கள். ஸோ அதனால அதுக்கு வந்துட்டு இரவா புகழ் அப்படின்றது இருக்கு. இவர் இயற்றிய பிசிராந்தையர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்றதுதான் புதுச்சேரியோட தமிழ்தாய் வாட்ஸா இருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில இருக்கு. குயில் அவர் நடத்திய இதழோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குயில். அவர் என்னைக்கு இருந்தாருன்னா அந்த புதுவை கோயில் வந்துட்டு ஏப்ரல் 21 இருக்கு எழுதினாள். இப்போ அடுத்து நம்ம பாடல் பாக்குறதுக்கு முன்னாடி 12th வந்துட்டு அவரை பத்தின குறிப்புகள் இருக்கும், அதையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்துடலாமா? சரி வேணாம் விடுங்க, பாடல் பார்த்துட்டு போயிடலாம். என்னாலோ, ஏன்னா 1.5 மணி நேரமா பேசிட்டே இருக்கோமா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. நானே இப்போ இந்த இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகள்ல தமிழ் வார்த்தைகளையே வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன். ஆனா அது திடீர்னு அந்த மாதிரி வராது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே மாத்திருவோம். சரிங்களா? ஆங்கில மொழியும் கத்துக்கணும், ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய தமிழ் வார்த்தைகளையும் நம்ம வந்துட்டு நடைமுறையில நம்ம பேசணும். இதையே நம்ம எல்லாருமே வழக்கமா கொள்வோம். என்னாலோ அப்படின்ற இது, எந்நரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் ஏம்ப கேட்டிடல் என்னாலோ. அதாவது எல்லாருமே கல்வி கற்று இருக்கணுமா, அவங்களுக்கு கலை ஞானம் இருக்கணும், பராக்கிரமம் அதாவது உடல் வலிமை, வீரம், அன்பு இருக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் பெற்று இமயமலை போல கீர்த்தி புகழ் வந்துட்டு பெற்றிருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல கைத்திற சித்திரங்கள், கணிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூற்கள் வையத்தின் புதுமை என்ன, புத்தக எங்கும் புதுக்கு நாள் எந்த நாளோ. அதே போல இந்த மாதிரியான சித்திர நூல்கள், கணிதங்கள், வான நூல்கள், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கக்கூடிய அந்த புத்தக சாலைகள் எல்லாம் தமிழகத்துல எல்லா இடத்துலயுமே வைக்கணும். அப்படிப்பட்ட நாள் எந்த நாளும் சொல்றாரு. தாயிழ் தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயுறும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயினால் எந்த நாளோ ஆரிதை பகிர்வார் இங்கே. அதே போல என்னுடைய தாயிழ தமிழ், இப்போ தாயை போன்ற எழில்மிகுந்த தமிழை என்னோட தமிழருடைய கவிதையை வந்துட்டு 1000 மொழியில வந்துட்டு நான் பார்க்கணும். அப்படி இந்த புவி வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பேர் ஆசை வந்துட்டு இருக்குதான். அவாவிற்றென்ற தோயுறும் மதுவின் ஆறு 1000 மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்துட்டு என் செவியில வந்துட்டு ஒரு மதுவின் ஆறு போல வந்துட்டு பாயும் நாள் எந்த நாளோ, அதை வந்துட்டு என்னைக்கு நான் கேட்க போறேன், அதை வந்துட்டு யார் சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அடுத்து வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்றுடலினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்கொணாதே என வையம் கலங்கு கண்டு துள்ளும் நாள் எந்நாள், உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ. இப்போ வந்துட்டு தமிழருடைய கூட்டம் வந்துட்டு அப்படியே வெள்ளம் மாதிரி இருக்கு. அது வந்துட்டு வீரம்கொள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால ஒருத்தவங்க ஆனா உடலால பலர். சரிங்களா? ஒரு கள்ளத்தாலன்னா ஒரு தீய எண்ணத்தால அவங்கள கொண்டு நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் எந்த நாளோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் ஞாபகம் வருது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்துட்டு பார்த்து நம்ம அந்த தமிழரை கிட்டையே நெருங்க முடியாது, கள்ளத்தால நெருங்க முடியாது அப்படின்னு மத்தவங்க வந்துட்டு கலங்க கண்டு துள்ளும் நாள் எந்த நாளோ சொக்கும் நாள் எந்த நாளோ அப்படின்னு சொல்றாரு. கண்களும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தார் ஆனார் என்ற பண்வந்து காதிற்பாய பருகுநாள் எந்த நாளோ. அதாவது எப்படின்னா
கண்களும் மொழியும் போல, அதே மாதிரி மலரும் வாசமும் போல ஆண்களும் பெண்களும் சமமா தன்னுடைய அன்பால நிகர்த்த ஒரு அன்பால இந்த தமிழ்நாடுல வந்துட்டு அவங்க சமானத்தாரா ஆனாங்க, ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற மாதிரி ஆனாங்க அப்படின்ற பண் வந்து காதில் பாய பருகுனால் எந்த நாளோ அப்படின்னு சொல்லிட்டு அருமையா வந்துட்டு நம்ம பாவேந்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த இதுக்கெல்லாம் எப்படி ஆசைப்பட்டிருக்காங்க பாருங்க. ஒண்ணு எல்லாரும் கல்வி கத்து தமிழர் தான் உயர்ந்த, தமிழர் வந்துட்டு புகழ் பெற்றிருக்காங்கன்னு சொல்லணும். அதே போல புத்தக சாலை எல்லா இடத்துலயும் வைக்கணும். அதே போல தமிழருடைய கவிதை 1000 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். அடுத்து வெள்ளம் போல தமிழர் கூட்டத்தை வந்துட்டு பார்த்து பகைவர் வந்துட்டு கலங்கணும். அதே போல பெண்களும் ஆண்களும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பராக்கிரமம், வீரம், உன்னதம், உயர்வு, இமமலை, இமயமலை, கீர்த்தி, புகழ், நிகர்த்த போன்ற சமானத்தை ஒத்த உரிமையுடையவர், பண், பாடல், புதுக்கும் நாள், புதியதாக அமைக்கும் நாள், சொக்கும் நாள், மகிழ்ச்சியால் மயங்கும் நாள். இது வந்துட்டு அரசியல் கழுநெடிலடி ஆசிரியர் விருத்தம். இது வந்துட்டு அரசியல் கழுநெடிலடி 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா, கழுநெடிலடி ஆசிரியர் விருத்தம். இது இருக்கும் இல்லையா புரட்சி கவி, அது வந்துட்டு என்சியர் கழுநெடிலடி ஆசிரியர் விருத்தம். சரிங்களா. இயம்ப கேட்டிடல் அப்படின்னா இயம்ப கேட்டிடல் செய்யவென் வாய்ப்பாட்டு வினையச்சமா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது இப்பதான் நான் ஒண்ணு இயம்ப கேட்டிடல் வாய்ப்பாட்டு வினையச்சம், செய்யவென் வாய்ப்பாட்டு வினையச்சம் விடுவிடுன்றது இயம்ப கேட்டிடல். அருந்தமிழ் பண்பு தொகை, புதுக்கு நாள், பருகு நாள், பாய் நாள் இதெல்லாம் வந்துட்டு வினைத்தொகைகள். பகர்வார் வினையானையும் பெயர், தன்கடல்னா பண்பு தொகை. சரிங்களா. இதோட நமக்கு வந்துட்டு இந்த 11th புக்ல இருக்கக்கூடிய இந்த பாடல் முடியுது. ஒரு தடவை இருக்கும் வரிகளை பார்த்துருங்க. என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னதமமை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி என்புற்றான் என்று மற்றொரு ஏம்பு கேட்டிடல் என்னாலோ. கைத்திற சித்திரங்கள், கணிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூற்கள், வையத்தின் புதுமை என்ன புத்தகச்சாலை எங்கும் புதுக்கு நாள் எந்த நாளோ. தாயர் தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி ஆவெற்றென்ற தோயிரும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயினால் எந்த நாளோ. ஆரிதை பகர்வார் இங்கே வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரை மற்றுடலினால் பலராய் காண்பார், கள்ளத்தால் நெருங்கனாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் எந்நாள், உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ. கண்களும் ஒளியும் போல, கவின்மலர் வாசம் போல, பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தார் ஆனார் என்ற பண்வந்து காதில் பருகுனால் எந்த நாளோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்து நம்ம 12th பார்க்கலாம். 12th வந்துட்டு 74 94 ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா சீக்கிரம் அந்த வீடியோ வந்துட்டு கரெக்டாக 2 மணி நேரம் தான் இருக்கும். புத்தகச்சாலை சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி இந்த பாடல் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. புத்தகச்சாலையில சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் பார்த்துட்டோம், அதனால இதை சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழருக்கு தமிழ் மொழியை சுவடிச்சாலை சர்வகலாசாலை போல் எங்கும் வேண்டும். இது வரைக்கும் ஒரு தடவை பார்த்துலாம். அதாவது என்னன்னா, அன்பு நெறி காண்றதுக்கும் மனோபாவம் ஆணை போல விரிவடைந்து இருந்திருக்கும். அடுத்து சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் நமக்கு புலவர் தரு சுவடிச்சாலை புத்தகச்சாலை நாட்டில் எங்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரா. அதே போல தமிழருக்கு தமிழ் மொழியில சுவடிச்சாலையும் இருக்கணும். தமிழருக்கு தமிழ் மொழியில் சுவடிச்சாலை சர்வகலாசாலை போல எல்லா இடத்துலயும் இருக்கணும். தமிழ் இல்லா பிற மொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தாள்கள் வேண்டும். அதே போல தமிழ்ல இல்லாததை
தமிழ்ல வாசிக்க தரணும். அமுதம் போல செந்தமிழ் கவிதை நூற்கள் அழகியவாம் உரைநடையில் அமைந்த நூற்கள் சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை துறை துறையா பிரித்தெடுத்து வைத்தல் வேண்டும். லைப்ரரியில நூலகத்துல எப்படி இருக்கணுமா, அது துறை துறையா பிரித்தெடுக்க இருக்கணுமா. இப்படி இருக்கணுமா, செந்தமிழ் கவிதை நூற்கள் தனியா இருக்கணும், அதே போல உரைநடையில் அமைந்த நூற்கள் அந்த மாதிரி தனித்தனியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழருக்கு தமிழ்மொழி சுவடிச்சாலை சர்வகலா சாலையை போல் எங்கும் வேண்டும். தமிழில் எல்லா பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும். அமுதம் போல் செந்தமிழ் கவிதை நூற்கள் அழகியவாம் உரைநடையில் அமைந்த நூற்கள் சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை துறை துறையாய் பிரித்தறிக்கி வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுன்னா பாரதிதாசன் கவிதை தொகுதி 1 என்னும் நூல்ல இருந்து 1வது நூல்ல இருந்து இதை வந்துட்டு எடுத்திருக்காங்க. புத்தகச்சாலை எனும் நூல் நிலையம் அப்படின்றது என்றும் வழக்கில் வழங்கப்படுது. புத்தகச்சாலையை நூல் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலதான் இந்த பாடல் 2 இருக்கு. சரிங்களா? இப்பாடலை பாடியவர் வந்துட்டு தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி. அப்ப கனி வந்துட்டு எவ்வளவு சுவையா இருக்கும், அந்த சுவையை வந்துட்டு நான் சுவைச்சு சாப்பிடுறேன். நீ கனி நான் கிளி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருப்பாரு, கண்ணல் பொருள் தரும் செந்தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரா. இப்ப என்ன சொல்றாரு, நீ வந்துட்டு ஒரு கனி நான் வந்துட்டு கிளி அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன வேண்டும் என்று சொல்றாரு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழர்கள் அஞ்சாதல் கண்டே அப்படின்னு. தமிழுக்கான பாடல் இது, இன உணர்வுக்கான பாடல் இது, சமுதாய உணர்வுக்கான பாடல் இது. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி. உறுதின்னு இருக்கவங்களுக்கு தான் சமூகமா, அப்படி இல்லாம எண்ணாதவங்களுக்கு அது இறுதியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இல்ல பாருங்க, இல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் இதெல்லாம் பாடுபொருளா கொஞ்சம் பாடியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் வந்துட்டு இரவா இன்ப களஞ்சியங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இரவா இன்ப களஞ்சியங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இரவா புகழ்பெற்ற எண்ணற்ற நூல்கள்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இது வந்துட்டு இரவா இன்ப களஞ்சியங்கள் அப்படின்னாலும் பாரதிதாசனுடைய நூல்கள் தான். செந்தமிழை செழுந்தமிழா காண அவா கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் அது பாரதிதாசன் அவங்க தான். அடுத்து எல்லாரும் தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அது நம்ம பாரதிதாசன் அவர்கள் தான். எல்லாரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு நுழைந்தார். இந்த இன்பத்தமிழ் கல்வியில பார்த்தோம் இல்லையா. அடுத்து எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த இது பார்த்தோம் இல்லையா. அடுத்து கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கல்வி படிக்காதவங்களுக்கு தூக்கு மரம் அங்கே இருக்கா அப்படின்ட்டு. அது வந்துட்டு ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. கற்றா மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்துட்டு இனிமையா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு எதுல சொல்லியிருப்பாரு, இந்த தமிழ் வளர்ச்சி அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அந்த பாடல்ல இந்த பாடல் வரும். எளிய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் காட்சியிட வேண்டும் அந்த மாதிரிலாம் வரும்ல, அது என்று பாடி கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டியது நின்றியமையாமை உணர்த்துறாரு. நின்றியமை அதனால் கல்வியோடும் கற்பாரோடும் தொடர்புடைய புத்தகசாலையின் அருமை பெருமைகளையும் தேவையையும் உணர்த்தும் பாடல் தான் இங்க வந்துட்டு கொடுத்திருக்காங்க. மனோபாவம்னா உளப்பாங்கு, தனி மனித தத்துவம்னா தன்னலம் பேணுதல், சக மக்கள் உடன் வாழும் மக்கள், ஒன்று ஓரினம், இலகுவது விளங்குவது, சுவடி நூல் சுவடிச்சாலை நூலகம், சர்வகலாசாலைனா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வகலாசாலைனா பல்கலைக்கழகம். இது வந்துட்டு என் சீர்கழிநடிலடி ஆசிரிய விருத்தம். எல்லாம் என்பதன் தொகுத்தல் விகாரம் அல்லனா இடைக்குறை அப்படின்னு சொல்லலாம். அன்பு நெறி, இரு பெயரொட்டு பண்பு தொகை, இனிதினிது, அடுக்கு தொடர், உயர் எண்ணம், வினைத்தொகை, சுவடிச்சாலை, சுவடிகள் நிறைந்த சாலை, சுவடிகளை கொண்ட சாலை அப்படின்னு வரும் இல்லையா. இரண்டாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் குத்தொக்க தொகை, தமிழில் இல்லா பிறமொழி நூல் அப்படின்னா இலான்னு வந்திருக்கா. இப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், செந்தமிழ் பண்பு தொகை, தருதல் வைத்தல் தொழில் பெயர்கள், சுமை சுமையாய் துறை துறையாய் அடுக்கு தொடர்கள். சரிங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்துட்டு பாண்டியன் பரிசு அதை வந்துட்டு பார்த்துடலாம்.
பாண்டியன் பரிசு பாவேந்த பாரதிதாசன் இயற்றினது. பிரெஞ்சு மொழி. புதுச்சேரியில இருந்த பொழுது பாரதியார் புதுச்சேரியில் இருந்த பொழுது அவருடன் கொண்ட தொடர்பு இவரை எளிய நடையில் எழுதவும் பாரதிதாசன் என்று பெயர் கொள்ளவும் தூண்டுவதாயிற்று. சரிங்களா? இது ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் அப்படின்னு பாரதியார் இவரை வந்துட்டு முன்மொழிந்திருப்பாரு. இவர் வந்துட்டு தன்னை பாரதிதாசன் அழைச்சிக்கிறாரு. இவருக்கு பின்வந்த கவிஞர்கள் தன்னை பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க. அவர்கள்ல யாருன்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன், அதாவது சுரதா அவர்கள். இவ்வகையாக புனைப்பெயர்கள் கொண்டதும் தமிழ் வரலாற்றில் குறிப்பிடத்தகும் நிகழ்வுகள். வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன், அப்புறம் முடியரசன், இவங்கெல்லாம். தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவர் தமது பாடத்திறம் முழுவதையும் பயன்படுத்தினார். தமிழ் மொழி, தமிழர், தமிழ்நாடு இதோடைய சீர்பெற்று சிறக்கவே அப்படின்னாலே அது பாரதிதாசன் தான். மறுமலர்ச்சி கருத்துக்களை பாடல்கள்ல யாரோட பாடல்கள்ல காணலாம்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்கள்ல. அடுத்து தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு ருஷ்ய நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதே வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அத மாதிரியே தான் பாரதிதாசனும் சொல்றாரு. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. அடுத்து குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிஸ்டாந்தையார், குறுநித்திட்டு, எங்க இலக்கியம், திருக்குறள் உரை. சரிங்களா? இது எல்லாமே அவங்க எழுதின நூலு. சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது பிரிசிராந்தையா நாடகம், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு புதுவை அரசு தமிழ்நாட்டு பாடல். திருச்சியில அவங்க பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. அப்புறம் அவங்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. இவருடைய இதழ் வந்துட்டு குயில். இதுல வந்துட்டு சொல்றாரு, என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து வந்துட்டு தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பாரதிதாசன் அவர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே. இந்த வரிகள் பார்ப்போம். என்று தமிழர்களை தட்டி எழுத்திய பாவேந்தர் இந்த நாட்கள்ல உயிரிழந்தார். இப்ப பாண்டியன் பரிசோட முன்கதை சுருக்கம் என்னன்னா, இப்ப கதிர் நாட்டை வந்துட்டு கதிரை வேலன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டுட்டு வரான். அவனுடைய மனைவி வந்துட்டு கண்ணுக்கினியாள். இவருடைய ஒரே மகள் யாருன்னா அண்ணன். இப்ப கண்ணுக்கிளியாளுடைய அண்ணன் வந்துட்டு பேர் யாருன்னா நரிக்கண்ணன். அவன் வந்துட்டு படைத்தலைவனா இருக்கான். அவன் வந்துட்டு என்ன பண்றான், வேழ மன்னனோட சூழ்ச்சியால வேழ மன்னனோட சேர்ந்து படையெடுப்பு நிகழ்த்துறான். அப்போ அந்த படையெடுப்புல வந்துட்டு நரிக்கண்ணனோட வஞ்சகத்தால அரசனும் அரசியும் செத்து போறாங்க. அப்போ அந்த அரண்மனையில இருந்த ஒரு பேழைனா என்ன பெட்டி, அதுல பாண்டிய மன்னன் அந்த கதிர் நாட்டை வந்துட்டு அந்த கதிரை வேலனுக்கு பாண்டிய மன்னன் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு பட்டயம் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு பரிசா உடைவாளும் மணிமுடியும் அணிமணிகளும் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு அந்த நாட்டை பாண்டிய மன்னன் அவங்களுக்கு கொடுத்ததுக்கான ஒரு சாட்சி மாதிரி, அத்தாட்சி. சரிங்களா? அந்த பேழையை வந்துட்டு நரிக்கண்ணன் கைப்பற்ற நினைக்கிறான். அதுதான் பாண்டியன் கொடுத்த பரிசு. அதுதான் பாண்டியன் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த என்ன பண்றான், அந்த அரண்மனையில இருந்து எடுத்து அங்க மாற்று உடையில வீரப்பன் நின்னுட்டு இருந்த வீரப்பன் கிட்ட வந்துட்டு கொடுத்துறான். வீரப்பன் யாருன்னா அவனோட ஆள் கிடையாது. வீரப்பன் வந்துட்டு ஆத்தாக்கிழவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா அரசியோட கண்ணுக்கினியாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தோழி ஆத்தாக்கிழவி. அவங்களுடைய கணவர் தான் வீரப்பன். அவர்கிட்ட அந்த பேழையை கொடுத்துட்றாரு. அப்படியே அந்த பேழை வந்துட்டு மாறி மாறி கை மாறி போய் மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த அரசனுக்கு அப்புறம் நாடாள வேண்டியவள் யாருன்னா இளவரசி அண்ணன் தான். ஆகவே அதனால அந்த பாண்டியன் பரிசு கொண்டு வந்து தருவதற்கு நான் வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதாவது மாலையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது. இப்ப அரசியோட தோழி தான் வந்துட்டு ஆத்தாக்கிழவி. அவளோட கணவன் தான் வந்துட்டு வீரப்பன். அவன் கிட்ட தானே கொடுத்தாங்க இல்லையா. அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் திருட்டு தொழில் செய்யக்கூடியவன். அதனால ஆத்தாக்கிழவி அவனை வெறுத்து தனியே வந்துட்டு வாழுறா. அவனுடைய மகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலன்.
அவன் வந்துட்டு என்ன பண்றான், நிறைய கல்வி கலைகள்லாம் பெற்று நல்லா திகழறான். ஆத்தாவே வந்துட்டு அந்த அன்னத்தை வந்துட்டு பேணி காத்த செவிலி தாயா இருக்காங்க. இந்த சூழல்ல அன்னமும் அவளோட தோழி நீலியும் படகுல போகும்போது புயல் காத்து வந்துட்டு தாக்குது. அப்போ ஆத்தாவோட மகன் வேலன் தான் வந்துட்டு அவங்கள வெள்ளத்துல இருந்து மீட்கிறான். இப்போ வேழ நாட்டோட வீரர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஆத்தாவை அன்னத்தை சிறைப்பிடிக்க வரும்போது எதிர்மறித்து அன்னத்தை வந்துட்டு இவன் தான் காக்குறான். ஸோ அப்ப அண்ணன் வந்துட்டு அவளுக்கு நன்றி கூறுறா. அப்படிதான் இந்த கதை வந்துட்டு தொடருது. அதை பார்க்கலாம். ஆத்தாவே, இவர் யார் என்றென்னம் கேட்டாள். அவன்தான் என் மகன் என்று சொன்னாள் ஆத்தா. தீத்தாவும் கண்ணுடையார் வேழ நாட்டார் சிறைப்பிடிக்க வருகையிலே மறித்தே என்னை காத்தாரும் இவர்தாமோ என்றாள் அண்ணன். அதாவது ஆத்தா கிழவி கிட்ட கேக்குறாங்க, இவர் யாருன்னு அண்ணன் கேக்குறாங்க. அதுக்கு ஆத்தா கிழவி சொல்றா, இவதான் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன சொல்றான்னா, தீ தாவும் கண்ணுல பகை வெறியோட இருக்கக்கூடிய அந்த வேழ நாட்டார் வந்துட்டு என்னை சிறைப்பிடிக்க வந்தாங்க. அப்ப வந்துட்டு அவங்கள மறித்து என்னை காத்தவர் இவர் தான் அப்படின்னு அண்ணன் சொல்றா. கடமை புரிந்தான் இவனே என்றாள் ஆத்தா. வாழ்த்தீரே மானத்தை உயிரை காக்க மரப்பரிது நும் நன்றி என்றாள் அண்ணன். அது அவனுடைய கடமைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா கிழவி சொல்றா. அப்ப வந்துட்டு என்ன சொல்றான்னா அண்ணன், என்னோட மானத்தை காத்து என்னோட உயிரை வந்து காத்தது நான் வந்துட்டு என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதுக்கு வந்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றா. ஒரு சற்றும் பயனில்லா உடம்பை வாழ்வோ உண்டில்லை என்னுமொரு மின்னை தின்ன நரி சற்றும் விலகாத கூட்டை சான்றார் நகைப்புக்கே இலக்கான குமிழி தன்னை முரசுக்கு வாயோயா குரட்டில் மன்னர் முடிசாய்க்க நெடிதாண்ட மன்னரின் பின் நரசுக்கோ ஆட்படுத்தாதிருத்தல் வேண்டும், அறிவுக்கோ இழிவுதனை ஆக்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த உடம்பால ஒரு பயனுமே இல்லை, வாழ்வோ இல்லை, இன்னுமொரு மின்னை தின்ன நரி சற்றும் விலகாத கூட்டை சான்றோர் நகைப்புக்கே இலக்கான குமிழி தன்னை முரசுக்கு வாய்வோயா குரட்டில் மன்னர் முடிசாய்க்க நெடிதாண்ட மன்னரின் பெண் அரசுக்கோ ஆட்படுத்தாதிருத்தல் வேண்டும், அறிவுக்கோ இழிவுதனை ஆக்க வேண்டும். அதாவது என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நன்மையிலும் நிலைமையிலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் சொல்வதாக இங்க பாரதிதாசன் சொல்றார். சரிங்களா? பனையளவு நலமேனும் தன்னலத்தை பார்ப்போனோர் மக்களிலே பதடி ஆவான். உன்னை ஒன்று வேண்டுகின்றேன், என்னால் ஆவதுண்டென்றால் அதற்கென்றன் உயிர் உண்டென்றான். அதாவது நான் வந்துட்டு என்னால திணையளவு நலமாச்சு இதுல கிடைச்சது அப்படின்னா அன்னைக்கே செத்து போனா கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றான். நான் அதுல வந்துட்டு பனை அளவு நிலத்தை நான் அதுல பார்த்தேன் அப்படின்னா நான் அதுல வந்துட்டு ஒரு பதர் போல நான் வந்துட்டு அதனால உனக்கு என்னால ஆவறது ஏதாவது இருந்தா சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அண்ணன் சொல்றா, இழந்த பாண்டியன் பரிசை எனக்கு வந்துட்டு தருவார்க்கென இழந்து போவேன்னு நான் முரசு அறிவிச்சிட்டேன். இந்த செய்தியினை நீங்க கேட்கல போலும், இத்தனை நாளா அதுக்காக நீங்க முயலவே இல்லையா? அப்போ பழம்பெரிய பாண்டியனார் பிழைக்குள்ளே பகைவரை ஒழித்திடும் ஒரு குறிப்பும் இருக்கு. அப்போ அதை நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், இந்த நாட்டுக்கே வந்துட்டு கொடை கொடுத்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்துட்டு சொல்றான். இழந்த பாண்டியன் பரிசை தருவார்க்கென்னை இழந்து போவேன் என்று முரசமெங்கும் முழங்கிய ஓர் செய்தியினை அறியீர் போலும், உயலாமை இத்தனை நாள் கழுத்தீர் போலும், பழம்பெரிய பாண்டியனார் பேழைக்குள்ளே பகைவர் தம்மை ஒழித்திடும் ஒரு குறிப்பும் உண்டு, கொழுத்த புகழ் உமக்குண்டு கொண்டு வந்தால் கொடை கொடுத்ததாகும் இந்நாட்டுக்கென்றால் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இந்த பாடல் வரிகள்ல வந்துட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப தீத்தாவும் கண்ணா தீப்பொறி பறக்கும் கண், மறித்தன இடைமறித்து, மின்னல் கூடுனா உடம்பாகிய வெறும் கூடு, குமிழினா நீர்க்குமிழி போன்ற நிலையற்ற வாழ்வு, முரசுக்கு வாய் ஓயா குரடு அப்படின்னா ஓயாமல் முரசு ஒலிக்கும் முற்றம், குரடுனா அரண்மனை முற்றம். பாவேந்தர் பாடலில் நிலையாமை பேசப்படுவது விந்தை அன்றோ. பாண்டியன் பரிசுல நிலையாமை பத்தி பேசியிருக்காரு. திணையளவுனா மிகச்சிறிதளவு, பதடி அப்படின்னா பதர், பேழைனா பெட்டி. என் மகள் 4ஆம் வேற்றுமை தொகை, என்னுடைய மகள் அப்படின்னு வரும் இல்லையா? தாவும் கண் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். தாவும் கண் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம்.
தாவும் செய்யும். காத்தார் தருவார் வினையாளனையும் பெயர்கள் விலகாத எதிர்மறை பெயரெச்சம். ஈன்ற தந்தை பெயரெச்சம். இழந்த பாண்டியன் இழந்த பரிசுனா இதுவும் வந்துட்டு பெயரெச்சம். முழங்கிய அப்படின்னாலும் ஒரு பெயரெச்சம். அரியர் முன்னிலை எதிர்மறை வினை முற்று. அரியர் முன்னாடி இருக்கவங்கள பார்த்து சொல்றாங்க. நீங்க அறியல அப்படிங்கிறப்போ அது எதிர்மறை. அப்போ முன்னிலை எதிர்மறை வினை முற்று. கொழுத்த புகழ் அப்படின்னா பெயரெச்சம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் புரியாம இருந்தது. இது கொஞ்சம் பார்த்துருவோமா? மின்னை தின்ன. மின்னன்னா மின்னல். சரிங்களா? ஒரு இன்னும் ஒரு வாழ்வோ உண்டில்லை என்னும் ஒரு மின்னை தின்ன. ஒரு சற்றும் பயனில்லாத இந்த உடம்ப வாழ்வ உண்டில்லை என்னும் ஒரு மின்னை தின்ன. மின்னல் வந்துட்டு பொசுக்கிடும்ல, அந்த மாதிரி. நரி சற்றும் விலகாத கூட்டை சான்று நகைப்புக்கே இலக்கான குமிழி. அப்படின்னா குமிழினா நீர்க்குமிழி. அது வந்துட்டு என்ன பண்ணும், அப்படியே நிலையற்ற வாழ்வு, டப்புன்னு அது உடஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குமிழி தன்னை முரசுக்கு வாய் ஓயா குரட்டில். அப்படின்னா குரடு அப்படின்னா முற்றம்னு சொல்றாங்க. முரசு ஓயாம முரசு வந்துட்டு ஒலிக்குதாங்க. சரிங்களா? குரடுனா அரண்மனை முற்றம். அந்த இடத்துல மன்னர் முடி சாய்க்க, அந்த இடத்துல வந்துட்டு அந்த மன்னர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு இல்லையா? அததான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெடுதாண்ட விசாய்க்க நெடுதாண்ட மன்னரின் பெண் அரசுக்கோ ஆட்படுத்தாதிருத்தல் வேண்டும், அறிவுக்கோ இழிவுதனை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்படுத்தாதிருத்தல் வேண்டும், அழிவுக்கோ வந்துட்டு நம்ம இழிவுதனை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நிலையாமையை பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? கவிஞருடைய பாவேந்தர் பாடல்ல நிலையாமையை பேசப்படுறது விந்தை அன்றோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இவ்வளவுதாங்க பாண்டியன் பரிசு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பாவேந்தர் பாரதிதாசனை பத்தின எல்லா குறிப்புகளையும் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்க எல்லா புத்தகத்தையும் பார்த்துட்டோம். 2 வீடியோவும் பார்த்துட்டோம். நீங்க இந்த வீடியோவை பாருங்க. நன்றி.